1978ல மட்டக்களப்ப ஒரு பயங்கரமான அரக்கன் தாக்குறான். வெறும் 12 மணி நேரம்தான். ஆனா அந்த 12 மணி நேரத்துல ஒரு முழு பகுதியோட வரலாறே மாத்தி எழுதிடுச்சு. 12 மணி நேரம் மாதிரியான சில வரலாற்று பதிவுகளை வச்சு வாங்க அந்த பயங்கரமான ராத்திரிக்குள்ள நாமளும் போய் என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். அந்த நாள், அதாவது நவம்பர் 23, 1978. கிழக்கு மாகாணத்துல மத்த எல்லா நாட்கள போல ரொம்ப ரொம்ப சாதாரணமா தான் அந்த நாளும் விடிஞ்சது. மக்கள் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, ஒரு பெரிய பேரழிவு காத்துட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சொல்லப்போனா அது புயலுக்கு முன்னாடி இருந்த ஒரு விதமான போலி அமைதி. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா கடலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய அரக்கன் மெதுவா கரைய நோக்கி வந்துட்டு இருந்தான். அவனோட வருகை அங்க இருக்கிற அத்தனை பேரோட வாழ்க்கையையும் தலைகீழா புரட்டி போட போகுதுன்னு அப்போ ஒருத்தருக்கு கூட தெரியாது. அப்போதைய சூழ்நிலையில மட்டக்களப்பும் அதை சுத்தியிருந்த இடங்களும் ஒரு அமைதி வலயம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அவ்ளோ அழகான அமைதியான ஒரு பூமி. மக்கள் ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள நோக்கி ஒரு பெரிய ஆபத்து வருதுங்கிறத உணராம எல்லாம் ரொம்ப இயல்பா போயிட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு சூறாவளின்னா என்னன்னு சயின்டிஃபிக்கா தெரியும் இல்லையா? குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அது இதுன்னு சொல்லுவோம். ஆனா அன்னிக்கு அதை நேரடியா அனுபவிச்ச மக்களுக்கு அது ஒரு சயின்ஸ் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது உயிரை பறிக்க வந்த ஒரு ஒற்றைக்கண் அரக்கன். பாருங்க, அந்த பேரே அதோட கோரத்தையும் அழிவோட தீவிரத்தையும் எவ்ளோ கரெக்டா சொல்லுது. ஆனா மெதுவா அந்த அமைதியுடைய ஆரம்பிக்குது. புயலோட முதல் அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமா தெரியத் தொடங்குது. இயற்கையோட சுபாவமே மாற ஆரம்பிக்குது. அந்த மாற்றம், அதுதான் வரப்போற ஒரு பெரிய அழிவோட முதல் எச்சரிக்கை மணி. அந்த அரக்கனோட வருக ஒரேடியா நடக்கல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடந்துச்சு. முதல்ல காத்துல ஒரு மாதிரி விசித்திரமா சுழல்கள் தெரியுது. அப்புறம் அது வரைக்கும் அமைதியா இருந்த கடல் திடீர்னு ஆக்ரோஷமா கொந்தளிக்க ஆரம்பிக்குது. கடைசியா ஒரு பெரிய மரம் பயங்கரமான காத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாம வேரோட சாஞ்சுது. அதுதான் அழிவோட ஆஃபிஷியல் ஸ்டார்ட். அப்புறம் என்ன, அந்த அரக்கன் தன்னோட முழு பலத்தோட கரைய கடந்து உள்ள வந்துட்டான். அடுத்த 12 மணி நேரத்துக்கு மட்டக்களப்பு முழுசும் அந்த அரக்கனோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாத இடைவிடாத ஒரு அழிவு காலம். காத்தோட வேகம் நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எந்த அளவுக்குன்னா மரத்துல இருந்த குரங்குகள் எல்லாம் காத்துல தூக்கி வீசப்பட்டு பறந்துச்சான். யோசிச்சு பாருங்க, அந்த பயங்கரத்துல இயற்கையோட விதிகள் எல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. அந்த அரக்கன் வெறும் பொருட்களை மட்டும் அழிக்கல, உயிர்களையும் விட்டு வைக்கல. தப்பிச்ச ஓடுன ஒரு அம்மாவோட கையில இருந்து அவங்க குழந்தை பயங்கரமான காத்துல பறிச்சுட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்கு. மனுஷங்களோட கையார நிலையோட உச்சக்கட்டம் அது. இதுல தப்பி பிழைச்சவங்களோட வாக்குமூலங்கள் எல்லாம் கேட்டா நெஞ்சே உடைஞ்சு போயிடும். எங்க கண்ணு முன்னாடியே குழந்தைங்க செத்து போனாங்கன்னு அவங்க சொல்லும்போது அந்த ராத்திரியோட கோரத்தை நம்மால ஓரளவுக்கு உணர முடியுது. இந்த அரக்கனுக்கு ஏழை பணக்காரன் அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் தெரியல. சாதாரண குடிசை வீடுகள்லேருந்து அப்போ மினிஸ்டரா இருந்தவரோட வீட்டு கூரை வரைக்கும் எல்லாமே காத்துல பிச்சு எரியப்பட்டுச்சு. அந்த அழிவு சக்திக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான். அந்த நிலைமைய விவரிக்கிறதுக்கு யுத்தக்களம் அப்படிங்கிற வார்த்தைய தான் அப்போதைய பதிவுகள் பயன்படுத்துது. அது மனுஷங்களுக்கும் இயற்கைக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய போர் மாதிரி இருந்துச்சு. குண்டுகளுக்கு பதிலா காத்தும் மழையும், துப்பாக்கி சத்தத்துக்கு பதிலா மரண ஓலங்களும் தான் எங்க பார்த்தாலும் கேட்டுச்சு. அந்த 12 மணி நேர போருக்கு அப்புறம் விடியற்காலையில புயல் கொஞ்சம் ஓஞ்சது. ஆனா உயிர் தப்பிச்சவங்க கண்ணுல பட்ட காட்சி இருக்கே, அது புயலை விட பயங்கரமா இருந்துச்சு. ஒரு காலத்துல அவங்களோட வீடா ஊரா இருந்த இடம் இப்போ வெறும் சிதைஞ்சு போன ஒரு நிலமா கிடந்தது. இந்த பேரழிவு மட்டக்களப்போட இதயத்தையே குறிவச்சு தாக்குன மாதிரி இருந்துச்சு. ஏராவூர், காத்தான்குடி, கல்முனை, ஓட்டமாவடி, வாழைச்சேனைன்னு முக்கியமான ஊர்கள் எல்லாமே அடையாளம் தெரியாம அழிஞ்சு போச்சு. மேப்ல இருந்து ஒரு ஏரியாவையே அழிச்ச மாதிரி ஒரு காட்சி. அழிவோட அளவை பாத்தீங்கன்னா அது வெறும் பில்டிங் டேமேஜ் மட்டும் இல்ல. மக்களோட வீடுகள், குழந்தைங்களோட எதிர்காலமான ஸ்கூல், உயிரை காப்பாத்துற ஆஸ்பத்திரி, வாழ்வாதாரமா இருந்த மில்கள்னு ஒரு சமூகத்தோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடுச்சு. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளும் செத்து போனதால கிராமப்புற பொருளாதாரம் மொத்தமா சிதைஞ்சு போச்சு. இந்த மொத்த அழிவையும் பணத்தால கணக்கு போட்டு பார்த்தாங்க. பல கோடிகளை தாண்டுச்சு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, போன உயிர்களுக்கும் சிதைஞ்சு போன வாழ்க்கைகளுக்கும் நம்மால ஏதாவது ஒரு விலை பேச முடியுமா? நிச்சயமா முடியாது. சரி, இயற்கையோட புயல் ஒரு வழியா ஓய்ஞ்சிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம்தான் இன்னொரு புயல் ஆரம்பிச்சுது. அது மனுஷங்களுக்குள்ளேயே உருவான ஒரு புயல்.
நிவாரணப் பணிகள், அதுக்கு பின்னால நடந்த சர்ச்சைகள், இதெல்லாம் ஏற்கனவே இருந்த காயத்து மேல உப்ப தடவன மாதிரி இருந்துச்சு. அந்த பெரிய அழிவுக்கு அப்புறம் 2 விதமான பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரு பக்கம் சில பேர் மத்தவங்களோட கஷ்டத்தை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்த நிவாரண உதவிகளை பிரிச்சு குடுக்கறதுல பெரிய சண்டையும் சச்சரவும் ஏற்பட்டுச்சு. மனிதாபிமானம் ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளான நேரம் அது. அப்போ இருந்த பதிவுகளை பார்த்தா இந்த நிவாரண பணிகள்ல பலவிதமான வாதங்கள் உள்ள புகுந்திருக்கு. அதாவது இனவாதம், அரசியல்வாதம், பிரதேசவாதம்னு மனுஷங்களுக்குள்ள இருந்த பிரிவினைகள் இவ்வளவு பெரிய அழிவுக்கு நடுவுலையும் தன்னோட கோர முகத்தை காட்டியிருக்கு. இது மீட்பு பணிகளை இன்னும் கஷ்டமாக்கிடுச்சு. இதெல்லாம் நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விய வைக்குது. ஒரு பேரழிவு வரும்போது இயற்கையோட கோபம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அடங்கிடும். ஆனா அதுக்கப்புறம் மனுஷங்களுக்குள்ள ஆரம்பிக்கிற கோபமும் பிரிவினைகளும் என்னைக்காவது அடங்குமா அடங்காதா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.